ரஜினியின் சுயசரிதை குறித்து அவரது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் லேட்டஸ்டா அப்டேட் கொடுத்திருக்காரு. அவரின் சுயசரிதை புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் என்பது குறித்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியில் இந்த சுயசரிதையை எடுக்க போகிறதா தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் 2 விறுவிறுப்பாக தயாராகிட்டு வருது. மார்ச் மாதத்துக்குள்ள இந்த படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைவை இருக்கும் நிலையில் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் தன் அடுத்த படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு ரஜினி. கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவாகும் தலைவர் 173 என அழைக்கப்படும் படத்தை தான் இயக்க இருக்காரு சிபி சக்கரவர்த்தி. இப்படம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் படமாக இல்லாமல் ஒரு லைட்டான கமர்ஷியல் படமாக இருக்கும் என சொல்லப்படுது. சமீப காலமாக தொடர்ந்து ஆக்ஷன் படங்களிலே நடித்து வரும் ரஜினி ஒரு மாறுதலுக்கான லைட்டான படத்தில் நடிக்க முடிவெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோடு தலைவர் 173 படப்பிடிப்பில் இணைய இருக்கும் ரஜினி இடையில தன் சுயசரிதையும் எழுதி வருவதா தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது அந்த செய்தியை ரஜினியின் மகளும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான சௌந்தர்யா ரஜினிகாந்த் உறுதி செஞ்சிருக்காரு. தனது தந்தை ரஜினிகாந்த் தன் சுயசரிதையை எழுத துவங்கிவிட்டதாகவும் அது சென்சேஷனலாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். பஸ் கண்டக்டராக இருந்தபோது அவர் சந்தித்த கஷ்டங்கள் குறித்தும் போராட்டங்கள் குறித்தும் அவரது சுயசரிதையில் இருக்கும் என்றும் தெரிவித்த சௌந்தர்யா தலைவரின் வாழ்நாளில் நடந்த மிக பெரும் திருப்புமுனைகள் பற்றி சுயசரிதையில் அவர் குறிப்பிட்டு வருகிறார் என்றும் கூறியிருக்கிறார். அதோடு ரசிகர்கள் ரஜினியின் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கும் பல விஷயங்கள் சுயசரிதையில் இடம்பெற்றிருக்கும் என்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தெரிவித்து ரஜினி ரசிகர்கள் ஹைப்பை அதிகரிச்சிருக்கார். இதன் மூலம் ரஜினியின் சுயசரிதை கண்டிப்பாக சென்சேஷனலாக மாறும் என்றே தெரிகிறது. இதையெல்லாம் கேள்விப்படும் ரசிகர்கள் தற்போதே ரஜினியின் சுயசரிதையை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருக்கிறதா கூறி வராங்க. மேலும் இந்த சுயசரிதம் படமாக மாறினா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது பெரும்பாலான ரசிகர்களின் கருத்தாக இருக்கு. அவர்களின் ஆசை நிறைவேறுமா? அது கண்டிப்பாக நிறைவேறும். ரஜினியை வச்சு அவரோட சுயசரிதையை ஹிந்தியில் எடுக்க சஜித் நடைவாலா அப்படின்ற ப்ரொடியூசர் ரொம்பவே ஆயத்தமாக இருக்காரு. கூடிய சீக்கிரம் அதற்கான அஃபிஷியல் அப்டேட்டும் வரும். இந்நிலையில் ரஜினிகாந்த் அவர்களின் மேடை பேச்சிற்கே பல ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர் தான் தலைவர். அப்படி இருக்கையில் அவரின் சுயசரிதையும் மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும் என்றே நம்பிக்கையில் ரசிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக ரஜினியின் சுயசரிதை வெளியானா பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் அதே சமயம் ரசிகர்கள் கொண்டாடப்படும் சுயசரிதையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்காக ரசிகர்கள் சற்று காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ரஜினி இடைவிடாது படங்களில் நடிச்சிட்டு வராரு. ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும் ரஜினி அதனைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் நடிக்க இருக்கார். அதன் பிறகு கமலோட இணையும் ஒரு படத்திலையும் நடிக்க போறார். இதற்கெல்லாம் இடையில தான் ரஜினி தனது சுயசரிதையை எழுதி வருவதா தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு.